நாம எல்லாரும் தவறா ஒரு விஷயத்தை விளங்கி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, நூஹ் நபிக்கு ஒரே ஒரு மகன் தான், அவரும் பாத்தீங்கன்னா அந்த வெள்ள பிரளயத்தின் போது அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கறது நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 மகன்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல தெரியும். அந்த ஒரு மகன் கூட என்னாச்சு, அந்த எந்த மகன் இஸ்லாத்தை ஏத்துக்கலையோ அந்த மகன் அழிக்கப்பட்டிருக்காரு. மற்ற மகன்கள் கப்பல்ல தான் இருந்திருக்காங்க. அந்த அழிக்கப்பட்ட மகன் மூலமா வாரிசுகள் இன்னும் பறந்திருப்பாங்கல்ல, பேரம்பேத்தியெல்லாம் இருக்கும். ஏன்னா அவர் 950 வருஷம் வாழ்ந்தவர் இல்ல. அப்ப அந்த மூலமா அந்த 3வது மகனுடைய அந்த வம்சமும் எதுல இருக்கு, அந்த கப்பல்ல இருக்கு. அந்த கப்பல்ல நீக்ரோக்கள் இருக்கிறாங்க, மாநிலத்தவர்களான நாமளும் இருக்கிறோம், வெள்ளையர்களான யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரும் அந்த கப்பல்ல தான் இருந்திருக்கிறாங்க. அதுல இருந்து தான் இந்த உலகம் பல்கி பெருகி இருக்குங்கிறது தான் கரெக்டான விஷயம். இந்த யாஃபீஸுடைய கலரை நபிசுல்லா என்ன சொல்றாங்க, துருக்கியர்களோட ஒப்பிடுறாங்க. அப்போ துருக்கியர்களும் யாஜூஜ் மாஜூஜுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கறதும் நாம புரிஞ்சுக்கணும்.